பையனூர். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, பக்கத்துல பெல் ஐகானை அழுத்துங்க, ஆல் கிளிக் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அனைவரும் பயனுறலாம். நன்றி. அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் பார்க்க போறோம். அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் மொத்தம் 3 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா. ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கியர்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் சீசா, அண்ட் தேர்ட் ஒன் ஸ்டீரிங் வீல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்ல சீசா? பாப்போம். அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? கியர்ஸ். கியர் அப்படின்றது ஒண்ணும் இல்ல பசங்களா, நம்ம வெஹிக்கிள்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் தான். இட் இஸ் an important application of a torque, right? What is the purpose of using gears? Gears is used to control the speed of the vehicle. Gears are used to enable the speed of the vehicle, change the speed of the vehicle. Fine, right? ரெண்டாவது வேற என்ன அப்படினு கேட்டீங்கன்னா, it transfers the power to the vehicle. It transfers the power. This gears transfers the power to the vehicle, right? Fine. இந்த கியர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it's just a circular wheel. அவ்வளவுதான்ப்பா. It's just circular wheel. Around the rim, around its rim there will be a teeth. The teeth மாதிரி இருக்கும். அதோட எட்ஜஸ்ல பற்சக்கரங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதோட எட்ஜஸ்ல ரிம்ல பாத்தீங்கன்னா டீத் மாதிரி இருக்கும். It's just a simple wheel. அவ்வளவுதான்ப்பா. இதை எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம? It is used to transmit the power and it is used to control the speed of the vehicle. Fine? Yes. அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா சீசா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சீசா. சீசா பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நீங்க விளையாண்டுருப்பீங்க இல்லையா? இப்படி பாருங்க, சும்மா ஒரு ராட் வச்சிருப்பாங்க, அதோட கார்னர்ல சீட் இருக்கும், சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் பைவோட்டிங் சென்டர்ல இருக்கும், ரைட்டா? ஃபல்க்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட எட்ஜ்ல 2 பேர் உட்கார்ந்துக்குவாங்க. இதுல யாரு ஹெவியரா இருக்காங்களோ he will lift the other lighter person. அப்படின்றதுதான் சீசாவுடைய கான்செப்ட், ரைட்? எஸ். இதுலயும் டர்னிங் எஃபெக்ட் இன்வால்வ் ஆகும். ஈக்குவல் டர்னிங் எஃபெக்ட் இதுலயும் இன்வால்வ் ஆகும். சோ இதுவும் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் தான். ஒரு ஹெவியர் பாய் அப்புறம் ஒரு லைட்டர் பாய் 2 பேர் உட்கார்றாங்க. கவனிங்களேன், ஒரு ஹெவியர் பாய் ஒரு லைட்டர் பாய். இங்க பாருங்க, இது வந்து குட்டி பையன், இவன் வந்து குட்டி பையன் உட்கார்ந்துட்டு நினைச்சுக்கீங்க. இங்க வந்து ஹெவியர் பாய், ஓகே. இங்க வந்து என்ன பண்றான்? ஹெவியர் பாய் நல்லா சிரிச்சுட்டு இங்க உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கீங்க. ஃபைன். இப்போ இந்த குட்டி பையனுக்கு பேரு நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம், பெரிய பையனுக்கு பேரு நம்ம ஒய் வச்சுக்கலாம். இப்ப 2 பேரை நீங்க கவனிச்சீங்கன்னா டெஃபினட்டா திஸ் ஹெவியர் பாய் ஒய் will lift the lighter boy எக்ஸ். இவன் மேல போயிடுவான், ஆமா தானே? ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, லைட்டர் பாய் கால்ல இவன் எக்ஸ் கேன் சேலஞ்ச் ஒய். எப்படி சேலஞ்ச் பண்ணலாம்? ஐ கேன் லிஃப்ட் யூ அப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? லைட்டர் பாய் சேலஞ்ச் பண்ணலாம். இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? எஸ், முடியும்பா, முடியும். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடணும். என்ன தெரியுமா? எக்ஸ் சொல்லணும் ஒயிட்ட, நான் சொல்ற இடத்துல நீ உட்காரு, ஐ வில் லிஃப்ட் யூ அப் அப்படின்னு சொல்லணும். எப்படி சார் முடியும் கேக்குறீங்களா? ஒண்ணுல கண்ணு, நமக்கு தெரிஞ்ச ரகசியம் சொல்றேன் கேளுங்க. டார்க்கோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல? என்ன ஃபார்முலா? F into S தானே கண்ணு? S ன்றது டிஸ்டன்ஸ் தானே பையா? அப்போ if you are reducing the distance, turning effect also will be reduced. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ரகசியம். ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா, x இருக்கா பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணலாம்? y வந்து பக்கத்துல வர சொல்லலாம். somewhere else closer to this fulcrum, பக்கத்துல வர சொல்லலாம். பக்கத்துல இந்த y வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், y பக்கத்துல வந்துட்டானா the distance to produce a turning effect will decrease. அப்ப டிஸ்டன்ஸ் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா இவனுடைய டர்னிங் எஃபெக்ட் என்ன ஆயிரும்? இவனுடைய கப்புள் டார்க் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். புரிஞ்சா? ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குல்லப்பா, அப்ப இவனுடைய எஃபெக்ட் என்ன ஆயிரும்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமாயிரும். சோ எக்ஸ் கேன் லிஃப்ட் ஒய். அப்போ ஒய் லிஃப்ட் பண்ண முடியும். சோ ஒய் அழுவ ஆரம்பிச்சிருவாரு. புரிஞ்சாப்பா? அப்ப என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, even a lighter boy also can lift the heavier boy. Distance alone is the matter, right? ஓகேப்பா. அடுத்தது வாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீரிங் வீல். இந்த ஸ்டீரிங் நீங்க பாத்திருப்பீங்க பசங்களா, பெரிய லாரியில கார்ல அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டீரிங் இருக்கும்ல, பஸ்ல லாரியில கார்ல ஸ்டீரிங் இருக்கும்ல, you are applying a torque with less effort. You are applying a torque with less effort. The torque will be transferred to the wheels of the vehicle. So the wheels take a turn.
கரெக்டா? இப்போ ஹெவியர் லோடட் வெஹிக்கிள் கூட என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற அந்த லைட்டர் டார்க்னால ஈஸியா டர்ன் ஆகி போக முடியுது. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தி டார்க். ஸ்டியரிங் வீல். ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா பசங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்பர் ஆஃப் லைக் ஃபோர்சஸ் நிறைய ஆக்ட் ஆகுது ஆர் நம்பர் ஆஃப் அன்லைக் ஃபோர்சஸ் ஆக்ட் ஆகுது. சோ தட் the பாடி என்னவாயிருது, ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு வந்துருது, ரெஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துருது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா டோட்டல் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த moments in the clockwise direction is equal to total algebraic sum of the moments in the anti-clockwise direction. அதுதான் இது சொல்லுது. Principle of moments என்ன சொல்லுது தெரியுதா? என்ன சொல்லுது? When number of like parallel forces or unlike parallel forces acting on the body so that the body is in equilibrium. When number of like parallel forces or unlike parallel forces acting on the body so that the body is in equilibrium. மறந்துடக்கூடாது. Body is in equilibrium. Then the total algebraic sum of the moments in the clockwise direction is equal to total algebraic sum of the moments in the anti-clockwise direction. புரிஞ்சுங்களா? சரி சார். சார் இது ரொம்ப பெருசா இருக்கு, குட்டியா சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்லட்டுமா? When the body is in equilibrium, when the body is in equilibrium, then the total algebraic sum of the moments produced by each and every individual forces will be equal to 0. புரியுதா? அதாவது ஒவ்வொரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா that will be equal to 0வா இருக்கும். சரியா? எப்போ when the body is in equilibrium அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சு முடியுதாப்பா? எஸ். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ல இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கவனிங்களேன். இங்க பாருங்க, just take a rod and this is the point of pivot or fulcrum and you are applying a force at this edge in this downward direction, let it be F1. The distance between the force and the point of pivot is taken as D1 and another force at the other edge which is acting in the downward direction that is taken as F2. Distance between this force and the point of pivot is called as D2. Fine. இப்போ according to principle of moments என்ன நடக்க போகுது அப்படி கவனிச்சீங்கன்னா this force F1 produces anti-clockwise moment. பார்த்தாவே தெரியுதா? It produces anti-clockwise moment and this force produces the clockwise moment. Right? According to principle of moment, the total moments in the clockwise direction is equal to total moment in the anti-clockwise direction. கரெக்ட்டா? அப்போ இந்த மொமெண்ட் இருக்குல்ல பாத்தீங்களா, இந்த மொமெண்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா இந்த tau 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மொமெண்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா tau 2 அப்படின்னு வச்சுக்கலாம். According to principle of moment நம்ம என்ன சொல்ல போறோம், tau 1 is equal to tau 2. Clockwise moment is equal to anti-clockwise moment. கரெக்ட் தானப்பா? எஸ். இப்ப tau 1 அப்படின்னா இதுதானே கண்ணு ஃபார்முலா force into distance. அப்போ என்ன எழுதலாம் நீங்க, F1 into D1 அப்படின்னு எழுதலாமா? வெரி குட். is equal to tau 2. இங்க என்ன வரும், force F2 distance D2. அப்போ force என்ன எழுதலாம், F2 distance D2 னு எழுதலாம். கரெக்ட்டா? அப்ப என்ன புரியுது தெரியுதா உனக்கு? This is the moment produced in the clockwise direction, this is the moment produced in the anti-clockwise direction. These two moments are equal when the body is said to be in equilibrium. Fine. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன தெரியுமா, sum of the clockwise moments equal to sum of the anti-clockwise moments. நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும், இந்த பிரின்சிபல் ஈஸியா இருக்கும். Fine. Thank you. அனைவரும் பயனுறு. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்துல பெல் ஐகானை அழுத்துங்க, ஆல் கிளிக் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அனைவரும் பயனுறலாம். நன்றி.